நாங்கள் நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு மக்களுடைய வருகை. உகந்தமலை முருகன் வந்து கதிராமத்துக்கு இணையானவர். எங்கள் பாத யாத்திரை 1000 அடியவர்கள். அங்க பாத்தீங்கன்னா கடல் தெரிகின்றது. இந்த காட்டு பாதையிலே ஒரு புதுவிதமான அனுபவம், வித்தியாசமான காணொலியா. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளில் நிற்கக்கூடியது வளமைக்கு வாராக வடமாகாணத்தில் இல்லை, இன்றைக்கு கிழக்கு மாகாணத்தில் நிற்கிறேன். உகந்த மலையில் நிற்கிறேன். இப்போ நிற்கக்கூடியது அந்த மலைக்கு மேலே. இலங்கையில் ஒரு பாரம்பரியமான யாத்திரையாக இருக்கக்கூடிய இந்த கதிர்காமத்துக்குரிய யாத்திரை, செல்லச்சன்னதி முருகன் ஆலயத்திலிருந்து ஆரம்பமாகக்கூடிய அந்த யாத்திரை கதிர்காமத்துக்கு சென்று அங்கே கொடியேற்றம் கண்டு நிறைந்து அது முடிந்ததன் பின்னர் அங்கே செல்லச்சன்னதிக்கு வந்து செல்வார்கள். அப்படியாக அங்கே இருந்து ஆரம்பிக்கப்படக்கூடிய அந்த யாத்திரை தொடர்ந்து கிழக்கு மாகாணத்தில் ஆரம்பமாகும். உகந்தை மலையிலிருந்து இங்கே இருந்து இந்த காட்டுப்பாதை வழியாக பாத யாத்திரை ஆரம்பமாகும். அந்த யாத்திரை நாளைய நாளில் ஆரம்பமாகுது, 10ஆம் தேதி. அதற்காக நாங்களும் இங்கே இருந்து கதிர்காமத்தை நோக்கிய பயணம் செல்வதற்காக இந்த யாத்திரையில் இணைஞ்சு கொள்கிறோம். ஒரு புதுவிதமான அனுபவம், வித்தியாசமான காணொலியாக தொடர்ந்து வரக்கூடிய காணொலிகள் அமையும். இங்கே இடம்பெறக்கூடிய முறைகள் ஒரு நாங்கள் நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு மக்களுடைய வருகை. இங்கே வந்து எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த இடத்துக்கு வருகை வந்திருக்கார்கள். நாளைய நாளில் இந்த காட்டுப்பாதையாக கூட செல்வதற்காக. அப்படியாக இன்றைய நாளில் இங்கே இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த விஷயங்களை தான் காணொலி வாயிலாக தரப்போகிறோம். தொடர்ந்து காணொலிகள் என்னால் தினம் தர முடியுமோ தெரியாது, ஆனாலும் ஒரு முழுமையான தொகுப்பாக வந்து பின்னர் வந்து அதை நான் பதிவு செய்வதற்காக தயார் நிலையில் இருக்கிறேன். அப்படியாக இன்றைய நாளில் இங்கே இடம்பெறக்கூடிய விஷயங்கள், இந்த உகந்த மலையுடைய சிறப்பு, இந்த கதிர்காம யாத்திரையுடைய சிறப்பு தொடர்பாக. அப்படியாக இப்போ நாங்கள் நிற்கக்கூடியது காலை பொழுதில் கிழக்கு மாகாணம் சித்தாண்டியில் இருக்கக்கூடிய ஒரு விநாயகர் பெருமானுடைய ஆலயம், வீதியோரமாக இருக்கக்கூடிய விநாயகர் பெருமானுடைய ஆலயம். இங்கே இருந்து நிறைந்த அடியவர்கள் வந்து தங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறார்கள். அப்படியாக நாங்களும் இந்த இடத்துல விநாயகர் பெருமானை வழிபட்டு கொண்டு அப்படியேயாக சித்தாண்டியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஆலயம், சித்தாண்டி சித்திரவேலாயுதர் சுவாமி என்று நான் நினைக்கின்றேன், அல்லாவிட்டால் முருகன் ஆலயம், அங்கேயும் சென்று வழிபாட்டை நிறைவு செய்து கொண்டு உகந்த மலையை நோக்கியதான எங்களுடைய பயணம் வந்து அமைந்திருந்தது காலை பொழுதில். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது சித்தாண்டி முருகனுடைய ஆலயம். இந்த ஆலயத்தினுடைய வாய்ப்பகுதியில் நிறைந்தவர்கள் காத்திருக்கிறார்கள் உகந்தைக்கு செல்வதற்காக. அந்த வாகனங்கள் எல்லாமே வாகனங்களுடைய வருகைக்காக காத்திருக்கணும். கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய நான் நினைக்கிறேன் 80% மக்கள் அந்த யாத்திரை கலந்துள்ளதற்காக செல்வார்கள் என்றால் எங்கு பார்த்தாலும் மக்கள் கூட்டமாகத்தான் இருக்குது. எல்லாருமே இந்த தெய்வீகமாக உடை உடுத்தி அந்த யாத்திரைக்கு செல்லக்கூடிய முறையில் வந்து உடை உடுத்தியவர்களாக காட்சி தர விஷயத்தை வந்து பார்க்கணும். உண்மையாக வியக்கக்கூடிய விதத்தில் அமைந்தது. எல்லா அன்றைக்கி ஒரு வீட்டிலேருந்து குறைந்தது ஒரு 3-4 பேர் என்றாலும் செல்வார்கள் என்று. அப்படியாக வணக்கம் ஐயா. வணக்கம். இன்றைய நாளில் இந்த கதிர்காமத்தை நோக்கிய யாத்திரை இப்போ நாங்கள் மட்டக்களப்பில் சித்தாண்டி முருகன் ஆலயத்தில் நிற்கிறோம். இங்கே இருந்து ஆரம்பமாகுது. இது சம்மந்தமாக சொல்லுவோம். என் பேர் வேல்சாமி. நான் இந்த சித்தாண்டி சித்திரவேலாயுத சுவாமி ஆலயத்திலிருந்து கதிராமன் நோக்கி பயணத்தை ஆரம்பிக்கிறோம். இதில் ஏராளமான பக்தர்கள் ஆரம்பிக்கிறார்கள். இந்த பாத யாத்திரையானது இங்கிருந்து மெயின் ரோட், அதாவது பிரதான வீதி வழியாக திருக்கோயில் சித்திரவேலாயுத சுவாமி ஆலயம் நோக்கி சென்று அங்கிருந்து உகந்தையை நோக்கி செல்வார்கள். அங்கே உகந்தையிலிருந்து இன்று இல்லை, நாளைக்கு தான் பாதுகாப்பு. அது எத்தனை நாளைக்கு 10ஆம் தேதி பாதுகாப்பு. பாதை திறப்பை தொடர்ந்து மற்ற பாத யாத்திரையாக சென்று கொண்டிருப்பார்கள். சரி, அப்படியே எங்களுடைய பயணம் ஆரம்பிச்சிட்டது. நான் நினைக்கிறேன் மட்டக்களப்பிலிருந்து கிட்டத்தட்ட 125 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம் உகந்தை முருகன் ஆலயம், உகந்தை மலை, அந்த காட்டுப்பாதை திறக்கக்கூடிய அந்த இடத்தை நோக்கிய பயணம். மிக அழகான அற்புதமான காட்சிகளை பார்த்தவனமாக கிழக்கு மாகாணத்தில் எங்களுடைய பயணம் அமைந்திருந்தது. இதில் தாந்தாமலை முருகன் ஆலயத்துக்கு செல்லக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய அந்த மிக உயர்ந்த அளவிலான அந்த சிற்பம் நீங்கள் அதில் பார்க்கக்கூடிய மாதிரி மிக அழகான பொலிவோடு காட்சி தரக்கூடிய முருகப்பெருமானுடைய சிற்பம். அப்படியாக தாந்தாமலை முருகன் ஆலயத்திற்கு செல்வதற்காக சென்றிருந்த பொழுது அங்கே அந்த வீதி வேலைப்பாடுகள் இடம்பெற்று கொண்டிருக்கிறபடியால் வந்து உள்ளே செல்ல முடியாத நிலையால் வழியிலிருந்தே வணங்கி விட்டு வந்துட்டோம். அப்படியாக போகக்கூடிய வழியில் எங்களுடைய எருமை மாடுகள் அங்கே கூட்டம் கிழக்கு மாகாணத்தில் நாங்கள் நிறைய பார்க்கலாம்.
வீதியோரங்கள் எல்லாமே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியாக தொடர்ந்து பயணிக்க மிக ரம்மியமான காட்சிகள், கடற்கரை அண்டிய பகுதிகள், அப்படியாக இயற்கைகளில் கொஞ்சம் கூடிய இந்த காட்சிகளை பார்த்த வண்ணமாக பயணம் அமைந்திருந்தது. அடுத்து வரக்கூடிய 5 நாட்கள் காட்டுக்குள்ளே பயணம், அது நடந்து பயணம் செல்ல போகிறோம். ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும். நீண்ட நாள் கனவு ஒருக்கா போகணும், கதிர்காமத்திற்கு போகணும், அதுவும் பாத யாத்திரை மூலமாக நடந்து போகணும் என்று. செல்லச்சின்னதி ஆலயத்திலிருந்து நடந்து போவது என்பது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அது ஒரு நீண்ட நாட்களை கொண்ட பயணம், கிட்டத்தட்ட 60 நாட்களுக்கு மேற்பட்ட ஒரு பயணம். அந்த பயணத்தில் செல்வது என்பது சாதாரண விஷயம் இல்லை. அதனால் ஒரு 5 நாட்களை கொண்ட பயணமாக அமையக்கூடிய இந்த காட்டுப்பாதை பயணத்தினூடாக செல்வதற்கு நாங்களும் தயாராகி முருகப்பெருமானுடைய அருளை வேண்டி கதிர்காமத்தை நோக்கிய ஒரு தெய்வீக பயணமாக இந்த பயணம் ஆரம்பமாகுது. இங்கே நீங்கள் பார்க்கலாம், வெள்ளையர்கள், வெளிநாடுகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய வெள்ளையர்கள் கூட அங்கே நடந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறோம். அப்படியாக நாங்கள் இப்போ அந்த உகந்த மலை இருக்கக்கூடிய, உகந்த முருகப்பெருமானுடைய ஆலயம் இருக்கக்கூடிய வீதியை நோக்கி போய்கொண்டிருக்கோம். நிறைந்த அடியவர்கள் தொடர்ச்சியாகவே அங்கே போய்கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. உண்மையாகவே நிறைந்த வாகனங்கள் தொடர்ச்சியாக பஸ்ஸுகளினூடாக, எங்களுடைய இலங்கை போக்குவரத்து சபையினுடைய சிடிபி பஸ், அதே மாதிரியாக பிரைவேட் பஸ்ஸுகளினூடாக தொடர்ச்சியாக நிறைந்த வாகனங்கள் அந்த உகந்தமலை காட்டு பகுதிக்குள் இருந்து வெளியால் வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி. வெளியால் வருகுதுன்னா அங்கே போய் மக்களை இறக்கிட்டு திருப்ப மீளவும் வந்து அடுத்தறிப்பு ஏற்றுவதற்காக போய்கொண்டிருக்கு. அப்படியாக நூற்றுக்கணக்கான வாகனங்கள் தொடர்ச்சியாக போய்கொண்டிருக்கிறத பார்க்கவே எனக்கு புல்லரிச்சிட்டு, என்னடா இவ்வளவு மக்கள் இந்த இடத்துக்கு போய் நிற்கணுமான்ற அந்த ஒரு விஷயத்தை பார்க்குறதுக்காக வேண்டி அந்த ஆவலோடு தான் இப்போ நாங்கள் உகந்தமலையை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். கோயில் அதான் சாமி கோயில் மேலே அப்படியாக இப்போ நாங்கள் உகந்தை மலை அண்மித்து விட்டோம். அங்கே வரவேற்பு வளைவு இருக்கக்கூடிய பார்க்குற உகந்தை மலை ஸ்ரீ முருகன் ஆலயம் என்று எழுதப்பட்டிருக்கக்கூடிய அந்த வரவேற்பு வளைவான ஆலயத்திற்கு உள்ளே செல்ல போகிறோம். உள்ளே போய் எப்படியா நிலைப்பாடெல்லாம் இருக்குது, நாளைக்கு காலையில் பயணம் ஆரம்பம், இன்று மாலை, இன்றைய நாள் பொழுது எப்படி அமையுது என்ற அந்த விஷயத்தை வந்து நாங்கள் பார்க்கலாம். உள்ளுக்கு வந்து இறங்கினத்துக்கு ஒரு பிறகு தான் வியப்பை காத்திருந்தது. நான் முதல் முறை நின்றபடியால் எனக்கு அப்படி இருந்துச்சு என்ன தெரியல. நிறைந்த மக்கள், சின்ன பிள்ளைகள், பெரியாக்கள், வயசு வித்தியாசமே இல்லாமல் இங்கே நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இந்த யாத்திரை செல்வதற்காக இங்கே வந்திருக்கணும். தயார் நிலையில் அங்கே விறகுகள் எல்லாமே கொண்டு வந்து இந்த இடத்திலே சமைத்து சாப்பிட்டு இன்றைய நாள் பொழுது இங்கே கழித்து நாளைக்கு காலையில் அந்த பயணத்தை வந்து ஆரம்பிப்பினோம். நாளையில் இருந்து தொடர்ச்சியாக வந்து இப்போ இன்றைக்கு இங்கே நிற்கக்கூடியவர்கள் மட்டும்தான் இல்லை, தொடர்ச்சியாக நாளைக்கு இன்னும் ஒரு அணியினர் வரையணும், அதனை தொடர்ந்து மற்ற அணியினர் வரையணும். அப்படியாக நிறைந்தவர்கள் தொடர்ச்சியாக வந்து இந்த யாத்திரையை வந்து செய்வார்கள். இங்கே நீங்கள் பார்க்கலாம், இப்போ வந்து மரங்களுக்கு கீழே இடங்களை பிடித்து ஒரு ஓய்வெடுத்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமை. நேற்று நாளில் வந்தவர்கள் கூட இருக்கிறார்கள், நேற்று முன்தினம் வந்தவர்களும் இருக்கிறார்கள். யாழ்ப்பாணத்திலிருந்து புறப்பட்ட யாத்திரை வந்து நேற்று முன்தினம் இங்கே வந்து அடைந்ததாக வந்து சமூக வலைத்தளங்களில் பார்த்துருந்தோம். அப்படியாக அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். நிறைந்தவர்கள் வேறு மாவட்டங்கள், வெளியூர்கள் எல்லாம் இருந்து தேடி வந்து இந்த இடத்துல இருக்கிறார்கள். ஏனென்றால் அவ்வளத்திற்கு புனிதமான ஒரு யாத்திரையாக இந்த கதிர்காமத்தை நோக்கிய யாத்திரை இருக்குது. இது வந்து உகந்த மேலே இருக்கக்கூடிய, மலையில் இல்லை கீழே இருக்கக்கூடிய ஆலயம். இது மலையில் வந்து ஆலயம் இருக்குது, அங்கேயே நாங்கள் சென்று பார்க்கலாம். இது வந்து கீழே இருக்கக்கூடிய ஆலயம். இப்பொழுது கோவில் வந்து பாலஸ்தாபிடம் செய்யப்பட்ட நிலையில் இருக்கிறபடியால் கும்பாபிஷேகம் வெகு சீக்கிரம் இடம்பெற இருக்குது அந்த மாதிரி சொல்லி இருந்துச்சுன்னா. அப்படியாக தெய்வங்கள் எல்லாமே ஒரே இடத்துல வைக்கப்பட்டு தான் பூஜை. இங்கேயும் வந்து வாய்க்கட்டிய முறையிலே தான் பூஜைகள் இடம்பெறும் என்ற மாதிரியாக சொல்லி இருக்கிறோம். அந்த விஷயங்கள் எப்படி இடம்பெறுதுன்றதை வந்து நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் என்று நினைக்கிறேன். அப்படியாக நிறைந்த அடியர்கள் வருகை. இன்றைய நாளில் பார்த்திங்கன்னா இங்கே இராணுவத்தினர் இந்த இடத்துல இருந்து வருகை தந்தவர்களுடைய பெயர் விவரங்கள் பதியப்படுகின்றது. நாளைய நாளில் இந்த காட்டுப்பாதையால் பயணம் செய்யக்கூடியவர்களுக்குரிய ஒரு அனுமதி அட்டை மாதிரியான விஷயத்தை வந்து இந்த இடத்துல கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதற்காக மக்கள் வரிசையில் என்று அந்த விஷயங்களை வந்து அந்த அனுமதி சீட்டைகளை பெறக்கூடிய அந்த விஷயத்தை வந்து இந்த இடத்துல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இராணுவத்தினர் தான் இந்த இடத்துல அந்த ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறதை வந்து பார்க்கிறோம். அப்படியாக நாளைக்கு வந்து உண்மையாகவே இது பாதுகாப்புக்குரியதாகவும் அவர்களுடைய அடையாளத்தை உறுதிப்படுத்தும் விதமாகவும் இந்த காட்டுக்கு இடையிலான பயணம் என்றது பார்த்திங்கன்னா இவ்வளவு கொடிய மிருகங்கள் அங்கே இருக்குதும், ஆபத்துகள் இருக்கும், அவற்றிலிருந்து ஒரு விதமான அடையாளப்படுத்தலை பெற்றுக்கொள்வதற்காக இந்த விஷயம் அமையுது என்று நான் நினைக்கிறேன். நிறைந்த அடியவர்கள் வரிசையில் இங்கே நீங்கள் பார்க்கலாம் நின்று இந்த விஷயங்களை வந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம். அப்படியாக இங்காலய பக்கம் நீங்கள் பார்க்கலாம், நல்ல தண்ணி எடுப்பதற்குரிய அந்த ஏற்பாடுகள் ஒரு இடங்களில் இருந்து கொண்டு வந்து பௌசர்கள் மூலமாக கொண்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நன்னீர் விநியோகத்தை வந்து இந்த இடத்துல செய்து கொண்டிருக்கிறோம்.
உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய கடைகள் எல்லாமே போடப்பட்டிருக்குது. அதே மாதிரியாக எங்களுக்கு தேவையை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய விதத்தில் வந்து கடைகள் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி சலூன் இருக்குது, நேர்த்திகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடியவர்களுக்கு வந்து சலூன் இருக்குது. அதே மாதிரியாக சமையல்கள் இந்த இடத்துல இந்த உகந்தமலையில் நிறைந்தவர்கள் வந்து சமைத்த உணவுகளை வந்து இங்கே வழங்கி கொண்டிருக்கணும். அது சிங்கள மொழி பேசக்கூடியவர்களாக இருக்கட்டும், தமிழர்களாக இருக்கட்டும், மற்ற மதங்களை சார்ந்தவர்கள், இனங்களை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், எந்த விதமான வேறுபாடும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து ஒரு அமைப்புகளை சார்ந்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே வந்து சமைத்த உணவை வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து வழங்கி கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக அந்த விஷயங்களை வந்து பார்க்கக்கூடியமாக இருந்தது. ஓம் நம சிவாய. எங்களுடைய வரலாற்று சிறப்புமிக்க கதிர்காம பாத யாத்திரையானது கடந்த 23ஆம் தேதி செல்வச்சன்னதி ஆலயத்தில் இருந்து ஆரம்பமாகி தொடர்ந்து பல மாகாணங்கள், பல மாவட்டங்களிலிருந்தும் அடியார்கள் இந்த கதிர்காம பாத யாத்திரைக்கு திரளாக வருகை தந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே வந்தாறுமலை சிட்டாண்டி இலுக்கு போத்தான வேலோடுமலை முருகன் ஆலயத்திலே இருந்து கடந்த 2ஆம் தேதி ஆரம்பமான பாத யாத்திரை இன்றைய தினம் எங்களுடைய உகந்தை முருகன் ஆலயத்திலே வந்தடைந்திருக்கிறது. எனவே பல்லாயிரம் அடியவர்கள், இந்த சித்தர்கள், முனிவர்கள், யோகிகள் 1000 ஆண்டுகளாக நடந்த இந்த பாதையூடாக பல்லாயிரம் அடியவர்கள் இந்த பாத யாத்திரையிலே பங்கு கொள்ள இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே சித்தர்களின் குரல் சார்பிலே 2000க்கும் மேற்பட்ட அடியவர்களுக்கு அமுது படைத்து பயணிக்கின்ற ஒரு பாத யாத்திரையாக இந்த 2026ஆம் ஆண்டு பாத யாத்திரை அமைந்திருக்கிறது. அந்த வகையிலே எங்களுடைய சித்தர்களின் குரல் வேல்சாமி தியாகராஜா சுவாமி அவர்களினுடைய தலைமையிலும், நமசிவாயன் சுவாமி அவர்களினுடைய வழிகாட்டுதலிலும், இவற்றுக்கு எல்லாம் மேலாக சித்தர்களின் குரல் அமைப்பினுடைய குருநாதர் சிவசங்கர் குருஜி அவர்களினுடைய ஒட்டுமொத்த ஏற்பாட்டுக்கு மத்தியிலே இந்த பாத யாத்திரை சிறப்பாக அமைய இருக்கிறது. அந்த வகையிலே முதலாவதாக உகந்தன் முருகன் ஆலயத்திலே சித்தர்கள் யாகம் செய்யப்பட்டு இன்றைய தினம் சரியாக 6 மணி அளவிலே சித்தர்கள் யாகத்தோடு இந்த பூஜையானது ஆரம்பிக்கப்பட்டு நாளை காலை 7 மணி அளவிலே பாதை திறப்பு இடம்பெற இருக்கிறது. எனவே இந்த பாதை திறப்பின் மூலமாக பல்லாயிரம் அடியவர்கள் இந்த கதிர்காம கந்தனுடைய பாதத்தை தரிசிப்பதற்காக நாளை காலை செல்ல இருக்கிறார்கள் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே அனைவருக்கும் அறிய தருவதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அதுபோன்று சித்தர்களின் குரல் ஏற்பாட்டிலே தலைமையிலே இடம்பெற இருக்கின்ற இந்த பாத யாத்திரை நாளை பிற்பகல் 2 மணிக்கு ஆரம்பமாக இருக்கிறது என்பதையும் இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துவதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறோம். அதேபோன்று எங்களுடைய சித்தர்களின் குரலினுடைய தலைவர் ஆதித்யன் அவர்கள் மற்றும் துணைத் தலைவர் மனோவண்ணன் அவர்களினுடைய வழிகாட்டலிலே இந்த பாத யாத்திரை மிகவும் சிறப்பாக 6 இடங்களிலே 1000க்கும் மேற்பட்ட அடியவர்களுக்கான சமயங்கள் மற்றும் வழிபாடுகள், கூட்ட பிரார்த்தனைகள், யாகங்கள், வேல்மாரம் பாராயணம் போன்ற பல பக்திபூர்வமான விடயங்களோடு இந்த பாத யாத்திரை நாளை பயணிக்க இருக்கிறது என்பதை இந்த உலக மக்கள் அனைவருக்கும் இதன் வாயிலாக அறிய தருவதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அப்படியாக பல்வேறுபட்ட விஷயங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கு. இந்த இடத்துல நான் முன்னர் உங்களுக்கு சொன்ன மாதிரியே சமைத்த உணவுகளை வந்து மக்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறது, பகிர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை பார்க்குறோம். ஒரு பௌத்த மத துறவி பிக்கு ஒரு ஆள் அந்த இடத்துல இருந்து இந்த விஷயங்களை அவதானித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த விஷயங்களை வந்து பார்க்கிறோம். அதான் நான் முன்னரே சொல்லியிருந்தேன், இந்த இன மத வேறுபாட்டை கடந்த ஒரு இடமாக இந்த உகந்த மேலே இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்குது. இப்படி இடங்களுக்கு வரும்பொழுது தான் இந்த விஷயங்களை வந்து அறிந்து கொள்ளக்கூடியமாக இருக்குது, இந்த விஷயங்களை வந்து உலகறிய செய்யக்கூடியமாக இருக்குது. அது மாதிரி இந்த இடத்துல இன்னும் ஒரு அணியினர் வந்து கொடுத்துருக்கீங்க. தயிர் கூட புரிம்பாக வந்து பானைக்குள்ளே எல்லாமே போட்டு கொடுத்து கொண்டிருக்கிறத பாருங்கள். தயிர் புரிம்பாக கொண்டு வந்து இந்த இடத்துல எருமைகள் அதிகமாக இருப்பதால் அந்த எருமை தயிர் பயன்பாடு தான் இந்த இடங்கள் அதிகம். அப்படியாக அந்த விஷயங்கள் என்ன, இந்த யாத்திரிகள் வந்து தங்குவதற்கே இங்கே பல மடங்கள் வந்து கட்டப்பட்டிருக்கிறது இந்த ஒரு விஷயத்துக்காக. இப்படி நிறைந்த மடங்களில் தான் வந்து தங்கி இருக்கிறார்கள். ஆரம்பத்தில் காலை பொழுதில் வந்தவர்கள் எல்லாமே அந்த மடங்களை எடுத்து தங்கி பாருங்கள். சமையல் வந்து இந்த இடத்துல இடம்பெற்று கொண்டிருக்குது. ஒரு குடும்பமாக வந்து அமர்ந்து வித்தியாசமான முறையில் அந்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய விதத்தில் ஒரு மாற்று வாழ்க்கை முறை ஒன்றை அமைந்ததாகத்தான் இந்த தொடர்ந்து வரக்கூடிய இந்த 5-6 நாட்களை கொண்டதான பயணம் வந்து அமையும்.
நிறைந்த மக்கள் இந்த ஆலய சூழலில் இருக்கிறதுக்கு இடமில்லைன்னு சொல்லக்கூடிய அளவில் தான் எல்லா இடத்துலையுமே வந்து ஆக்கள், மண்டபத்திலே மாக்கள், வெளியில் மரங்களுக்கிலே மாக்கள், ஆலயத்துக்கு பின்னுக்கு ஆக்கள், அங்கே மலையில் ஆக்கள், வெளியில் ஆக்கள், முன்னுக்கு ஆக்கள்ண்டு நிறைந்த மக்கள் இந்த இடத்துக்கு வருகிறது. நான் நினைக்கிறேன் இந்த முறை தான் இப்படி வரையிடமா, இல்லாட்டி இதுக்கு முதலும் இப்படி தான் நிகழ்கிறதான்றது எனக்கு தெரியல. முதல் முறை அனுபவம் பண்ணுறபடியால் இந்த இடத்துல கூட நீங்கள் பார்க்கலாம். இதில் கூட ஒரு அம்மன் ஆலயம் ஒன்று இருக்குது. அந்த ஆலயத்திற்குள்ள முன்றில் கூட இறைந்தாடியவர்கள் வற்றாப்பளை கண்ணகி அம்மன் ஆலயத்தில் நாங்கள் பார்த்துப்போம் சில காட்சிகள். அதை விட அதிகமான பக்தர்கள் இந்த இடத்துல ஒன்று திரளக்கூடிய அந்த காட்சிகளை வந்து பார்க்கக்கூடியமாக இருக்குது. இந்த இடத்திலேயே சிறப்பு வாய்ந்த இடமாக பார்க்க போகக்கூடியதான் இந்த உகந்தை மலை. இந்த உகந்த மலையை பொறுத்தவரையில் உகந்த மலை வேலாயுத சுவாமி கோயில் இலங்கையில் புகழ்பெற்ற இந்து கோயில்களில் ஒரு முக்கியமானதாகவும் முருகப்பெருமானுக்குரிய இலங்கையிலுடைய 6 வடை வீடுகளில் ஒரு வீடாக கருதப்படக்கூடியது. குன்றமறிந்த குமரவேல் அவனருக்குள்ள மன்னனை அழித்த பின்னர் எறிந்த வேலானது 6 பொறிகளாக மாறியதாகவும் அவற்றில் வந்து முதன்மையானது இந்த மலையில் தான் தங்கியதாகவும் வந்து ஐதீக கதைகள் சொல்லுது. அப்படியாக முருகப்பெருமான் போருக்கு முன்னரும் பின்னரும் தங்கி இருக்க உகந்தை இந்த பிரதேசத்தை வந்து அவர் கருதி நல்லிடமாக கருதி இங்கே இருந்து சென்றதாகவும் வந்து வரலாற்று ரீதியான கதைகளினூடாக அறியக்கூடியமாக இருக்குது. அப்படியாக சிறப்பு வாய்ந்த இடமாக இந்த உகந்த மலை பிரதேசம் அமைது. இந்த நீங்கள் மலைப்பகுதியில் இப்போ பார்க்கக்கூடியமாக இருக்கும். நிறைந்த அடியவர்கள் மலைப்பகுதியில் தரிசனம் செய்வதற்காக செல்கிறார்கள். இந்த மலைப்பகுதியில் மேலே இருந்து பார்க்கும் பொழுது வந்து அந்த கடற்கரை தெரியும். அதே மாதிரியாக மேலே இருந்து பார்க்கக்கூடிய ஒரு இயற்கை எழில் கொஞ்சம் கூடிய பச்சை பசையில் இருக்கக்கூடிய அந்த காட்சியிலும் வந்து பார்க்கக்கூடியமாக இருக்கும். சிறப்பாக இந்த மலையின் மேலே ஒரு குன்று அமைய பெற்றிருக்கு. சீரியாவில் எப்படி மேலே குன்று இருக்குதோ அதே மாதிரியாகத்தான் இங்கேயும் பார்த்திங்கன்னா மேலே ஒரு குன்று அமைய பெற்றிருக்குது. அந்த குன்றில் கூட இந்த நாளில் இங்கே வந்திருக்கக்கூடிய அடியவர்கள் நீராடக்கூடிய அந்த காட்சியை கூட இப்போ நீங்கள் இந்த இடத்துல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு ரம்மியமான காட்சி. இப்படியான காட்சியில் வந்து எல்லா இடத்துலையுமே பார்த்து கொள்ள முடியாது. இப்படியான வேறுபட்ட இடங்களுக்கு பயணம் செய்யும் பொழுது தான் இப்படியான காட்சிகளை வந்து பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு அருமையான காட்சியாக அமைந்த இந்த விஷயங்களை வந்து நீங்கள் இப்போ பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். முருகன் உண்டு. வணக்கம் ஐயா. வணக்கம். இன்றைய நாளைய நாளில் ஆரம்பமாக இருக்கக்கூடிய இந்த வரலாற்று சிறப்புமிக்க யாத்திரை, இந்த கானகங்கள் காடுகளுக்கு இடையிலால் செல்லக்கூடிய அந்த யாத்திரையினுடைய ஆரம்ப இடத்துல நிற்கிறோம். நாளைக்கு காலையில் இங்கே இருந்து ஆரம்பமாகுது. நான் அறிந்த வகையில் நீங்கள் நீண்ட காலமாக இந்த யாத்திரையில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆள். எங்களுக்கு இந்த உகந்த மலை தொடர்பாகவும் இந்த யாத்திரை தொடர்பாகவும் சொல்லுவோம். முருகனடியார்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கம். இன்று வந்து நாங்கள் உகந்தமலை முருகனுடைய ஆலயத்தில் எல்லோரும் கூடியிருக்கின்றோம். காரணம், நாளை 10ஆம் தேதி பாதை திறக்க உள்ளார்கள். எல்லா அடியார்களும் காட்டின் ஊடாக கதிர்காமன் சென்று முருகனை தரிசனம் பண்ணுவதற்காக இங்கே நிறைய அடியார்கள் நிறைய இலங்கையின் எல்லா பாகங்களிலிருந்து வந்திருக்கிறார்கள். அதில் நாமும் ஒருவன். நான் கடந்த 2018ஆம் ஆண்டு சன்னதியில் இருந்து
பாத யாத்திரை ஆரம்பித்து கதிராம முருகனை நடபாதையாக வந்து தரிசனம் பண்ணி அன்றையில் என்னுடைய மனதில் நான் நடந்தனோ நடக்கலையோ இந்த நாள் தொடங்கின உடன் நாமளும் அவர்களோடு சேர்ந்து நடப்பதாகவே என் மனது என்னை அதோடு ஒன்ற வைத்துவிடும். இப்பொழுது வந்து 5 நாளாவது நடக்கணும் என்ற ஒரு ஆசையில் நான் வெளியூரில் இருந்து இந்த நாட்டுக்கு வந்திருக்கிறேன். நேற்று யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிக்கிட்டு இன்று வந்து இந்த உகந்த மலையில் நிற்கிறோம். நாளை பாதை திறந்தவுடன் எல்லா அடியாவர்களுடன் சேர்ந்து நாமும் கதிராமம் சென்று முருகனை தரிசிக்க வந்திருக்கின்றோம். இதனுடைய சிறப்பு என்று சொன்னால் உகந்தமலை முருகன் வந்து கதிராமத்துக்கு இணையானவர். இங்கேயும் வந்து வாய்கட்டி திரைக்கு பூசை நடக்கும். எப்படி கதிராம முறையிலே தான் இங்கே பூசை செய்கிறார், அங்கே செய்கிற மாதிரி இங்கேயும் பூசை செய்கிறார்கள். இங்கு வருகின்ற பக்தர்களில் எமது சகோதர மொழி பேசும் சிங்கள மக்கள் கூட வருவது உண்டு. ஏனென்றால் இங்குள்ள முறை வந்து அவர்களுக்கு மிகவும் விருப்பமானத ஒன்றாகவும் அவர்கள் இந்த உள்ள பூசையை வந்து மிக விருப்பத்தோடும் அதே நேரத்தில் தாங்கள் பார்க்கின்ற பூசையில் இது தங்களுக்குரிய பூசை மாதிரி இருக்கென்று சொல்லி அவருடைய வருகை கூட எமது அடியவர்களும் வருவது உண்டு. ஆனால் எங்களை விட அவர்கள்தான் இங்கே கூட வந்து சுவாமியை தரிசனம் பண்ணுறார்கள். இந்த இடத்தில் வந்து ஒரு நாவல் மரம் ஒன்று நிற்கின்றது. இந்த நாவலடி தான் வந்து இந்த இடத்துக்கு மகிமையை கொடுப்பது. காரணம், இந்த நாவலடியில் நிறைய சித்தர்களை உருவாக்கி உள்ளது. இன்றும் அந்த மரம் எவ்வளவு காலம் சென்றாலும் அந்த மரம் செழிப்பாகவும் அருள் கொடுத்த வண்ணமே இருக்கின்றது. உன்னுடைய மனம் என்னுடைய மனம் அதாவது அமைதிப்பட வேணுமா இருந்தால் இந்த நாவல் அடிக்கு கீழிருந்து நாங்கள் தியானம் பண்ணுவோமா இருந்தால் மிக எளிதில் எங்களை அடக்கிவிடலாம். அதால் தான் முற்காலத்தில் உள்ள பெரியோர்கள் இந்த இடங்களை தேடி வந்து, அப்பொழுது இப்படியான வசதிகள் இல்லை, காடுகள்லாம் நிறைஞ்ச இடம், ஆனால் நாவலடியில் இருந்து தங்களுடைய சித்துக்களை பெற்ற உண்டு. அது மட்டுமல்லாமல் முருகன் இந்த இடத்தில் தான் வந்து இறங்கி, அதாவது இந்த அங்கே பார்த்தீங்கன்னா கடல் தெரிகின்றது, இந்த கடலில் வந்து இறங்கித்தான் எங்களுடைய வள்ளியை திருமணம் பண்ணதாக வரலாறு உண்டு. தெய்வேந்திர முனி, அதாவது கந்த புராணத்தில் தெய்வேந்திர முனி வழியாகத்தான் யுத்தத்துக்கு வந்தார் என்றும், ஆனால் இந்த முறை வழியாகத்தான் வந்து வள்ளியை திருமணம் பண்ண என்பதுதான் ஐதீகம். அப்படி இருந்தாலும் இந்த இடம் குன்றும் முருகன் இருக்கும் இடமாகவே காட்சி தருகின்றது. இந்த இடத்தில் நீங்கள் எங்கு பார்த்தாலும் மலைகளும் காடுகளும் தான் தெரிகின்றது. பச்சை பசேல் என்ற இடம் சுத்தவரை நாங்கள் கடலால் சூழப்பட்ட ஒரு இடம். அப்படி இருந்தும் நாங்கள் மட்டுமல்ல, பல ஜீவராசிகள் இந்த இடத்தில் வாழ்கின்றது. அவர்களும் எங்களைப்போல் முருகனை வந்து தரிசனம் பண்ணி கொண்டு செல்வார்கள். மிக அற்புதமான ஒரு இடம். இந்த இடம் கதிராமத்துக்கு நிகர் என்பது எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு இடம், ஏற்றுக்கொண்ட இடம். இப்பொழுது கும்பாபிஷேகத்துக்காக இடம் வாலஸ்தானம் பண்ணி சுவாமி வந்து ஒரு இடத்திலிருந்து பூஜை நடந்து கொண்டிருக்கின்றது. மிக விரைவில் கும்பாபிஷேகம் நடக்கும் என்பது எல்லோருக்கும் தெரியும். அப்பொழுது எல்லோரும் வந்து சுவாமியை தரிசனம் பண்ணி அவருடைய அருளை பெற்றுமாறு வேண்டும். நன்றி. அப்படியாக பல்வேறுபட்ட விஷயங்களை அறிந்திருப்பீர்கள். இப்போ நீங்கள் அங்கே பார்க்கக்கூடியது நாளைய நாளில் திறக்கப்படக்கூடிய அந்த காட்டுப்பாதையினுடைய வாயில் பகுதி. அந்த பகுதியால் தான் நாளைய நாளில் நிறைந்த அடியவர்கள் வரிசையாக செல்வார்கள். அந்த காட்டினூடாக சென்று தான் கதிர்காமத்துக்கு செல்வார்கள். அப்படியாக நாளைய நாளில் காலை பொழுதில் அந்த விஷயம் இடம்பெறும். அனைவருக்கும் வணக்கம். ஓம் நம சிவாய. எங்கள் பாத யாத்திரையானது சித்தர்களின் குரல் அமைப்பு சார்பாக வேலோடுமலை முருகன் ஆலயத்திலிருந்து 258 மைல் தூரம் பாத யாத்திரையாக நடந்து இன்று உகந்தமலை முருகன் ஆலயத்திலே நிறைவடைந்திருக்கின்றது. இதைத் தொடர்ந்து நாளை எங்கள் பாத யாத்திரை ஆரம்பமாகும். இந்த வேளையிலே எங்கள் பாத யாத்திரை குழுவின் ஆலோசகரும் வழிகாட்டியுமான எங்கள் சிதறலிங்குறை சித்தலிங்குற குரல் அமைப்பாளர் சங்கர்ஜி அவர்களும், எங்கள் தலைவர் ஆதித்தன் ஐயாவும், துணைத் தலைவர் மனோகரன் ஐயா அவர்களும், எங்கள் ஆஸ்தான ஆலோசகராக இருக்கின்ற எங்கள் மகேஸ்வரன் சுவாமி அவர்களும், எங்களின்
எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருக்கின்ற வேல்சாமி அவர்களும் பங்கு பெற்றுதலுடன் இந்த பாத யாத்திரை ஆரம்பமாகும். இந்த பாத யாத்திரையிலே குறிப்பாக இலங்கை மக்கள் உட்பட வெளிநாட்டில் இருந்து வருகின்ற அடியவர்களும் கலந்து கொள்வது மிகவும் சிறப்பான அம்சமாகும். அத்துடன் இன மத பாகுபாடின்றி, மொழி வேறுபாடின்றி, சமய வேறுபாடின்றி மக்கள் எல்லோரும் கலந்து கொள்கின்ற ஒரு பாத யாத்திரையாக பாத யாத்திரை அமைந்திருக்கின்றது. இப்பாத யாத்திரையிலே கலந்து கொள்ளும் அனைத்து அடியவர்களுக்கும் எங்களின் சித்தர்களின் குரல் சார்பாகவும் ஏனைய அமைப்புகள் சார்பாகவும் உணவளிக்கப்பட்டு இந்த காட்டுப்பாதையிலே முருகப்பெருமானை தரிசிப்பதோடு முருகப்பெருமானின் அற்புதங்களும் இந்த காட்டுப்பாதையிலே நடந்தேறி வருவது எல்லோரும் அறிந்த விடயமாகும். அந்த வகையிலே பாத யாத்திரையிலே கலந்து கொள்கின்ற அடியவர்கள் தங்களது பாரச்சுமைகளை, தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றுகின்ற இடமாக இந்த பாத யாத்திரை கதிராமக்கந்தன் ஆலயத்திலே நிறைவடையும். அந்த நேரத்திலே கதிராமக்கந்தன் எல்லோருக்கும் துணையாக இருந்து எங்கள் எல்லோரையும் வழி நடத்துவார் என்பதிலே ஐயமில்லை. அந்த வகையிலே இந்த பாத யாத்திரையில் கலந்து கொள்கின்ற அனைத்து அடியவர்களுக்கும் நாங்கள் நன்றி கூறி விடைபெறுகின்றோம். நன்றி. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.